வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான். எதுக்கு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருப்போம் பார்த்தீங்கன்னா, காலேஜ் வந்து லீவ் விட்டுருந்தாங்க. ஸோ கடுப்பாக இருந்துச்சு. அதனால தான் நானும் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டேன். இங்கே வந்து நம்ம பாய்ஸ் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து, சப்பாத்தி அப்புறம் ஏதோ சட்னி செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன சட்னின்னு தெரில, இனிமேல் தான் தெரியும். ஸோ பையன் வந்து சப்பாத்தி நல்லா உருட்டிகிட்டு இருக்கான். நானும் வந்து இந்த மாவெல்லாம் போட்டு உருட்டி வச்சுருந்தேன் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் நம்ம பாய்ஸ் கிச்சனில் ஒரு 2 பேர் இருக்கானுங்க. அவனுங்க என்ன பண்ணியிருந்தானு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் வந்து சப்பாத்தி போட்டிருந்தான். இன்னொருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வதக்கிட்டு இருந்தான் அந்த வெங்காயம், தக்காளிலாம் போட்டு சட்னிக்கு. இங்கே தான் வந்து ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிக்ஸி வந்து வேலை செய்யல டக்குன்னு. ஸோ அதனால் வதக்கி வச்சுருந்த அந்த வெங்காயம், அந்த கொத்தமல்லிலாம் போட்டு புதினாலாம் போட்டு வச்சுருக்காங்கல்ல, அதை வந்து அப்படியே அந்த பக்கத்து வீட்டில் கொடுத்து அரைக்க சொல்லியாச்சு. அவங்களும் அரைச்சி கொடுத்துறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஐடியா. சப்பாத்தி வந்து டக்குன்னு போடுறதுக்காக 2 சைடு திருப்பி திருப்பி போட்டால் சூப்பராக வெந்துடும். 2 சப்பாத்தியாக போட்டுடலாம். சட்னி தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.